வணக்கம் ஆபிரகாம். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே குழந்தைகளுக்கான ஜெல்லி மிட்டாய் தயாரிக்கும் கம்பெனியில் தற்போது பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இது பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே தெற்கு தெருவில் இயங்கி வரும் பிரபல குழந்தைகளுக்கான ஜெல்லி மிட்டாய் தயாரிக்கும் கம்பெனி ஒன்று திடீர்னு செயல்பட்டு வருகிறது. இங்கு தற்போது திடீர்னு தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான மூலப் பொருட்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்கள் இருந்து சேதமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. அப்புறம் மேலும் கரும்புகை பெரிய அளவில் பகுதியில் பரவியுள்ளதால் பகுதி பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். ஏனென்றால் அந்த ஜெல்லி மிட்டாய் தயாரிக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் பொருட்கள் அந்த தீயில் கருகிய நிலையில் அந்த புகையை கரும்புகையானது அந்த பகுதியில் இருக்கும் பகுதி மக்கள் அனைவரும் இருக்கக்கூடிய இடங்களில் அந்த புகைகள் வருவதால் அந்த பொதுமக்கள் மூச்சுவிட சிரமப்பட்டு வரும் நிலையில் அந்த மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இதையடுத்து உடனடியாக சம்பவத்திற்கு மேலூர் தீயணைப்பு துறையினர் விரைந்து அந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வரும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்கள் இதையடுத்து மேலூர் காவல்துறை இந்த தீ விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறது. ஏனென்றால் மதுரை தெற்கு தெரு பகுதியில் இயங்கக்கூடிய இந்த பிரபல கம்பெனி ஜெல்லி மிட்டாய் தயாரிக்கும் கம்பெனியில் ஏற்பட்ட தீ விபத்தானது பகுதியில் சுற்றியுள்ள பகுதியில் வைக்கப்பட்ட 50க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இருக்கும் பகுதியில் இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதனால் கரும்புகை சூழ்ந்த வளம் இருப்பதால் பகுதி மக்கள் ஒரு அச்சத்தில் உள்ள நிலையில் அப்பகுதியில் உடனடியாக தீயணைப்பு வீரர்கள் அப்படி கட்டுக்குள் கொண்டு வரும் ஏற்பாடு செய்து வருகின்றனர். அப்புறம் இந்த நிலையில் அப்பகுதியில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை காணப்படுகிறது. ஏன்னா தொடர்ந்து வெயில் அதிகம் காணப்படும் சூழ்நிலையில் தீ விபத்தானது அடிக்கடி அதிகளில் ஏற்படுகிறது. ஏன்னா குறிப்பாக 2 தினங்களுக்கு முன்பாக கூட விடுதியில் தீ விபத்து ஏற்பட்டது. மதுரையை பொறுத்த வரைக்கும் நேற்றும் சரி இன்றையும் சரி பல இடங்களில் தீ விபத்து என்பது தொடர்ந்து நடைபெற்று அப்புறம் தீயணைப்பு வீரர்களும் தொடர்ந்து அந்த தீயணை அணைக்கும் பணிகளிலும் உடனடியாக சம்பவத்தில் சென்ற தீயணைக்கும் பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த வகையில் தற்போது பொதுமக்கள் அப்பகுதியிலிருந்து தற்போது கொஞ்சம் தள்ளி வெளியே தொடங்கியுள்ளனர். அப்புறம் ஏனென்றால் தொடர்ந்து அந்த கரும்புகை சூழ்ந்துள்ள நிலையில் அந்த புகையினால் மயக்கும் வரும் சூழ்நிலையில் பொதுமக்கள் அச்சமடைந்து தற்போது அப்பகுதியிலிருந்து பொதுமக்கள் வெளியே தொடங்கியுள்ளனர். அப்புறம்